கோவை பாலக்காடு சாலை பாலதுரை பகுதியில் இயற்கை சூழல் நிறைந்த பண்ணை தோட்டத்தில் புதிதாக அமைந்துள்ள கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாக இயக்குநர்கள் முனிசாமி, செபஸ்டியன் மற்றும் சுந்தரம் ஆகியோர் இணைந்து நடத்தி வருகின்றனர். இங்கு 60 முதல் 70 வயதுக்கும் மேற்பட்ட வீட்டில் கைவிடப்பட்ட முதியவர்கள் சாலையோர முதியோர்களை அழைத்து வந்து விசாரித்த பின்னர் இங்கு சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்து கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாக இயக்குநர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள முதியோர் காப்பகத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம். அப்போது ஒரு சில முதியவர்கள் இல்லத்தில் அவர்களுக்கு ஏற்ப வசதிகள் குறைவாக உள்ளதை கண்டு அவர்களுக்கு தரமான முதியவர்கள் இல்லத்தை வழங்க வேண்டும் என முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் கோவை மதுக்கரை பாலத்துறை பகுதியில் இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்றோர் இல்லத்தை எங்களது சொந்த செலவில் கட்டி முடித்துள்ளோம். அரசாங்கம் பதிவில் கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இங்கு மற்ற ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு மாற்றாக முதியவர்கள் தங்கள் வீட்டில் இருப்பதை போன்று கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லத்தில் பசுமை பூங்காவுடன், டிவி வசதி, கட்டில் மெத்தையுடன், ஏசி ரூம்கள், ஹீட்டர் வசதியுடன், கழிவறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்துள்ளோம். தற்போது கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட முதியவர்கள் தங்குவதற்கு வசதிகள் உள்ளது. இவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர செலவுகளுக்கு தன்னார்வலர்கள் முன்வந்து உதவ வேண்டும். மேலும் தொடர்பு மற்றும் பண உதவி அளிக்க ஜிபே 9698961993 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார். அதே மாதிரி ஜாதி மதம் இந்த மாதிரி இவங்க இந்த ஜாதி தான் இருக்கணும், அந்த ஜாதி தான் அது மாதிரி வேறுபடே கிடையாதுங்க. இன்னொன்று இந்த மதம் அந்த மதம் அந்த மாதிரியும் கிடையாதுங்க. அது இந்து தான் இருக்கணும், முஸ்லீம்ஸாக இருக்கணும், கிறிஸ்டின்ஸாக இருக்கணும், அப்படி ஒரு இதே இல்லைங்க. எல்லாருமே எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாங்கள் அரவணைச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம். மெடிக்கல் ரீதியாக எல்லா வசதியும் இருக்குதுங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வரைக்கும் நாங்கள் தனியாக வச்சுருக்குங்க. அது போக ஆம்புலன்ஸ் இருக்குதுங்க. நம்ம கூப்பிட்டா 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வர அளவுக்கு இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இருக்குதுங்க. எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணுறாங்க. அது இன்னொன்று அவங்கள பராமரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குளிக்க வைக்கிறதுக்கு, அவங்கள துணி துவைக்கிறதுக்கு அதுக்கும் தனியாக வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமேங்க அவங்க ஃபுட்டும் நம்ம கொடுத்துட்றாங்க. காலையில் மதியம் நைட்டு எல்லாமே ஃபுட்டும் கொடுத்துருவோம். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஆக்டிவாக இருந்துக்கிட்டால் போதுங்க. நமக்கு யாராவது டொனேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அரிசி பருப்பு அந்த மாதிரி டொனேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது எங்களுக்கு போதுமான அளவுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அரிசி பருப்பை வச்சு நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு, இந்த சாலையோரம் வசிக்கிறாங்க இல்லைங்களா, எதுவுமே வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க. அது எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்து நாங்கள் நேராகவே போயிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஈவினிங்கோ இல்லை மார்னிங் எந்த ஒரு டைம் எடுத்து நாங்கள் அதை பண்ணுறோங்க.